மனிதன் வந்து நல்ல ஐஸ்வர்யமாக இருக்கிறான், போட்டு சூட்டை போட்டு கார்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இறங்குறான். அது என்ன ஹாஸ்பிட்டல்னா மனநிலை பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலு. அதில் இறங்கி போனபோது எல்லாரும் பேடியே போகிறாங்க, இவர் டாக்டர் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு போயிட்டு சீஃப் டாக்டரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணின்னுக்கிறாரு. அப்பாயின்மெண்ட் இருக்குதா? அப்பாயின்மெண்ட்லாம் இல்லை, நான் டேரெக்டாக அவரை பார்க்கணுன்னு. அப்புறம் சில டாக்டருங்க வந்து அவர் செக் பண்ணுறாங்க, இவர் நல்லா தான் இருக்கிறாரா அப்படின்ட்டு. நல்லா தெளிவாக பேசுகிறாரு, நல்லா இருக்குது சொல்லிட்டு அப்புறம் டீனு கிட்ட கொண்டு போகிறாங்க. அந்த பெரிய டாக்டர்கிட்ட போய் பேசுகிறாரு. டாக்டர்கிட்ட பேசுகிறவங்க என்ன பிரச்சனை? இல்லை, எனக்கு தூக்கமே வர மாட்டேதுக்கு, எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்றாராம். எல்லா டெஸ்ட்டும் எடுங்க, பிளட் செக்கு, யூரின் டெஸ்ட்டு எல்லாமே, எல்லா ஸ்கேனுக்குன்னு எல்லாமே எடுத்துட்டு சொல்கிறாங்க, எல்லாம் நல்லா தானே இருக்குது உங்களுக்கு, வேறு என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா, வேதனையாகுது? நான் சொன்னாராம் அவரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, ஒரு 2 தெரு தள்ளி போனீங்கன்னா அங்கே பெரிய ஒரு சர்க்கஸ் நடக்குது. அந்த சர்க்கஸில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு ஜோக்கர் வைப்பார். அந்த ஜோக்கரை நீ பார்த்தாலே உனக்கு சிரிப்பு வந்துடும், அந்த ஜோக்கரை போய் நீங்கள் பாருங்க அப்படின்னாராம். அப்படி கொண்டா டாக்டரே பார்த்துருந்தாராம். டாக்டர் என்னங்க, நான் தான் சொல்லிட்டேனே, நீ கிளம்புங்க அப்படின்னாராம். டாக்டர், அந்த ஜோக்கரே நான் தான் டாக்டர், 1000 பேரை சிரிக்க வைப்பேன், ஒரு நைட் என்னால் தூங்க முடியாது. நீ 1000 பேரை சிரித்து வைக்கலாம், ஆனால் உன்னுடைய தூக்கம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுவது, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை கொடுக்கிறார், பாவத்தினாலே அவனுக்கு தூக்கம் இல்லை. எவ்வளோ சம்பாதித்து வைத்திருந்தாலும் அவனுக்கு தூக்கம் இல்லை. மனிதனுக்கு தூக்கம் இல்லைன்னா எல்லா வியாதிகளும் வந்து சேரும். இன்றைக்கு நீ தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளும் போது உனக்கு நல்ல நித்திரையை கொடுப்பா, ஒரு சமாதானத்தை கொடுக்க தேவனா இருக்கா. அப்ப சொன்னார டாக்டர் சொன்னாரா, நீங்க போக வேண்டியது 3வது தெருவு இல்லப்பா, இந்த சைட்ல போனா 2வது தெருவுக்கு போ, அங்க ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் போனாரு. என்ன டாக்டர், யாரெல்லாம் போக சொல்றீங்கன்னா, நீ இல்லைப்பா நீ அங்கே போயிட்டு வாயேன், இங்கே போயிட்டு வந்துட்டு அங்கே போங்கன்னு. அங்கே போனாராம். அங்கே போய் சர்ச்சில் உக்காந்து பாட்டு பாடணும், அப்படியே தூங்கிட்டாராம். அப்புறம் எழுப்புறாங்களாம். எழுந்தோன்னு எனக்குள்ள ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருந்தது. ஏதோ என்னை விட்டு போன போல எனக்கு உணர்கிறேன்னா, தேவன் தங்குற ஆலயத்தில் அதிசயம் செய்கிற தேவன் பாருங்க. அந்த மனுஷனுக்கு எல்லாம் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அந்த மனுஷன் மறுபடியும் வந்து அந்த டாக்டர்கிட்ட சொன்னான், டாக்டர் நீங்க சொன்னது போல அந்த இடத்துல தெய்வம் உலாவி கொண்டிருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, அந்த தெய்வம் தான் உன்னை பார்க்க வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். மரணத்து தருவாயில நான் போகும்போது இயேசு என்னை பின்தொடர்ந்து வந்தார். நான் என் வீட்டில் எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிறேன், வீட்டில் போய் கதவை லாக் பண்ணிக்கினேன், எங்க அம்மா படகுல நான் தொங்கும் போது எங்க அம்மா வந்து என் காலில் பிடிச்சி கெஞ்சிறாங்க, அப்பா நான் எதுவும் கேட்க மாட்டேன்ப்பா, சரி சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் யோசிக்கிறேன், என் வீடு நான் டாப்பல் போட்டு தான் நான் போனேன், எப்படி எங்க அம்மா என்னை காப்பாற்றுவாங்கன்ட்டு எனக்கு யோசனை வந்துச்சு. எனக்கு